ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல மசாலா தோசைக்கு யூஸ் பண்ற இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி. சின்ன வயசுல சித்தூர் அப்படின்ற ஊர்ல விஷ்ணு பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுல நான் சாப்பிட்டது இப்ப கூட மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்கேன். பட் சீரியஸ்லி சொல்றேன், இப்ப அந்த ஹோட்டல் இருக்கா தெரியல. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மசாலா தோசை நான் சாப்பிட்டதுலயே. இந்த ரெசிபி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், உருளைக்கிழங்கு தோலோட வேக வைங்க. தோல் சீவிட்டு வேக வைக்காதீங்க. குக்கர்ல வைக்கிறது வந்து ஒரு 2-3 விசில் விட்டுருங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டும் போது வெங்காயத்தை கொஞ்சம் கனமா வெட்டிங்க, தின்னா வெட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை திருவிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜூலியானா கட் பண்ணிங்க. பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெந்த உடனே உரிச்சு ஒன்னும் பாதியமா உடைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப மசிச்சிடாதீங்க உருளைக்கிழங்க. இந்த மாதிரி உடைச்சு தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் ஆன பிறகு கருவேப்பிலை, ஸ்லிட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி நீங்க வந்து சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம் தாராளமா. பட் இந்த ரெசிபியில இப்படிதான் பண்ணுவாங்க, அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயம் தூள், இதெல்லாம் போட்ட உடனே வெங்காயம் ரொம்ப வதங்காம பாத்துங்க. ஸ்லைட்லி வதங்கின உடனே தண்ணி சேர்த்து கொதிச்சு வரும்போது நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து அது கூட ஒரு 2-3 டிராப்ஸ் லெமன் ஜூஸும் சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு டேஸ்டியான தோசை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாம் நேரில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹோட்டல் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் வாங்க. தேங்க்யூ.